லக்னத்தில் மாந்தி இருந்ததுன்னா ஆயில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ 2ஆம் பக்கத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். பணம் வரும், பட் ஆனால் அது எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியாமல் செலவு ஆகிட்டே இருக்கும். சில வீட்டில் சொல்லுவாங்களே கிணத்துல போட்ட மாதிரி இருக்குது, எதுவும் பண்ணவே முடியாது செலவுன்ட்டு இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சில் தழும்பு இருக்கும், கையில் தழும்பு இருக்கும், உடம்புல ஏதோ ஒரு ரீதியான அந்த இறந்து போன ஆத்மா இருப்பாங்க தெரியுங்களா, அந்த இறந்து போன ஆத்மாங்களுக்கு வந்து முறையான திதி கொடுத்து அவங்க ஆத்மா சாந்திங்கிறது கொடுக்கணும். இதுக்கு வந்து நாங்கள் காலபைரவ கிரியா யோகம்னு சொல்லி பண்ணி நிறைய பேர்த்துக்கு இப்போ சமீபமாக வந்து இப்போ இருக்கிற உலகத்தில் வந்து ஏதோ ஒரு யார் நல்லா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. அவங்களோட போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை இல்லாதவங்க தான் இந்த மாதிரி வேலை போய் செய்வாங்க. ஸோ இதுக்கும் எப்படி சொல்கிறது, தசா புத்தி வீக்காக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மாந்திரிங்க செய்யும் போது எஃபெக்ட் ஆயிரும். நம்மளுக்கு தசா புத்தி நல்லா இருந்துச்சு, நல்லா பிடிச்சாலும் நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். அப்போ அந்த பிஸ்னஸ் சடன் லாஸாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோன்னா போன ஜென்மத்தில் நம்ம அவங்களுக்கு செஞ்சுருப்போம். பாஸ்ட் கர்மாவால் கனெக்டாக இருக்கும். முற்பகல் செய் பிற்பகல் விளையுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாதிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. இது நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து ரிட்டர்ன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம குடும்பத்தில் நம்மளால அவங்க கண்டிப்பாக பாதிச்சிருப்பாங்க. ஏமாற்றம் இன்றைக்கி ஒருத்தவங்க நம்ம ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னு சொன்னால் அவங்களால ஏமாற்றிருப்பாங்க. அப்படியே ரிவர்ஸ், எந்த வீட்டில் வந்து பெண் சாபம் இல்லாமல் இருக்கோ அந்த வீட்டில் தான் குலதெய்வம் இருக்கும். பெண் சாபம் இப்போ மாந்தி தோஷம் இருந்துச்சுனாலும் குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்காது. கண்டிப்பாக அந்த குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இல்லை எனக்கு குலதெய்வமே தெரியல, எங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் இல்லை, பெரியவங்க இல்லை, எனக்கு குலதெய்வம் அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அமாவாசை தான் குலதெய்வத்துக்கான அந்த சிறப்பான நாள். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட கோயம்புத்தூர்ல இருந்து ஆத்ம யோகினி கிரியா சரண்யா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய பேர் இந்த ஜாதகத்துல மாந்தி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாந்தி நின்னா என்ன பலன் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த மாந்தி அப்படின்னா என்ன மேடம்? இப்போ மாந்தி பார்த்தீங்கன்னா சில பேர் சில புராண வரலாறுல பார்த்தீங்க அப்படின்னா சனியோட மகன்கிறாங்க. சில பேர் வந்து அவரோட பிரதிபலிப்பு, அவர் உருவாக்கப்பட்டது. பட் சனி இது வந்து மாந்திங்கிறது பிரேத கிரகம், ஆவிகளின் தலைவர்னு சொல்லுவாங்க, பிரேத தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அமானுஷ்ய சக்திகளுக்கு உட்பட்டது தான் வந்து மாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தமிழ்நாட்டில் நம்மளால இதெல்லாம் பார்க்குறோமா இல்லையானா, கேரளாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் இப்போ ஒரு ஜாதகத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜாதகத்து கட்டத்தில் மான் எழுதியிருக்கும். சில பேருக்கு அதுக்கு என்ன மீனிங்னு தெரியாமல் நம்ம ஆளுங்களாம் இருப்பாங்க. மான்னா மாந்தி, அது சில ஜாதகத்தில் இல்லாமையே இருக்கும். இல்லாமையே இருக்கிறவங்களுக்கு நமக்கு எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் அது எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கும்போது அந்தந்த விஷயத்தை தாக்குதலோடு இருக்கும். மாந்திங்கிறது பிரேத கிரகம். அதாவது உயிரோடு இருக்கிறவங்க திடீர்னு இறந்து போயிட்டாங்கன்னா நம்ம குடும்பத்திலையோ இல்லாட்டினா இதுக்கு முன்னாடி நம்ம தலைமுறையில் 2வது தலைமுறையோ 3வது தலைமுறையோ 4வது தலைமுறையோ திடீர்னு இறந்துட்டாங்கன்னா அவங்க உடனே இறந்துடுவாங்கன்னா இறக்க மாட்டாங்க. அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களோட ஆசை ட்ராவல் ஆகிட்டே தான் இருக்கும். அவங்க வீட்டில் பேசக்கூட செய்வாங்க. பட் அது நம்ம கேட்குறதுக்கு அவங்களுக்கு தொண்டை பகுதிங்கிற ஒரு பகுதி மட்டும் இருக்காது. ஆனால் அவங்களோட இயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இதோட பாதிப்பு எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு யாரோட பேச்சு கேட்க மாட்டாங்க. ஒருத்தவங்களை பார்த்தா ஒருத்தவங்களுக்கு எரிச்சல் வரும், திடீர்னு பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா செய்வனைக்குள்ளாரோட கனெக்டும் இருக்கும். இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு செய்வனை செஞ்சாங்க அப்படின்னா அது வந்து பாதிக்கும். அதெல்லாம் இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இப்போ செய்வனுங்கிற சில விஷயம் யாருமே லைஃப்பில் எதுவுமே பாதிச்சிருக்க மாட்டாங்க தெரியுமா. அவங்களெல்லாம் போய் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் செய்வனையால் பாதித்த குடும்பங்க என் கண்ணுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு ஃபேமிலிக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 கார் வச்சு அவங்க ட்ராவல் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சுற்றி இருக்கிற ரிலேஷன்ஸ்லாம் யாரும் அவ்வளோ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லும் போது அவர் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபேட்டாக இருப்பார். இதில் என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன். அப்போல்லாம் நம்மளுக்கு தெரியாது இந்த விஷயம்லாம் ஏன் இயங்குது அப்படிங்கிறது தெரியாது. திடீர்னு ஃபேட்டாக இருந்தவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியை ஃபேஸ்லாம் மங்கு விழுந்து ஒரு மாதிரி கருப்பாட்டை இருந்து படுக்கையாக இருந்து ஒவ்வொரு காராக சேலை பார்த்தீங்க அப்படின்னா கடைசியில் அவர் இறந்தும் போயிட்டாரோ. அவங்க குடும்பம் ஒரு நேரம் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டுச்சு. அப்போ அது பாதித்தவங்களுக்கு தான் அந்த வலிங்கிறது என்னன்னு தெரியும். அந்த சொல்லுவாங்க தெரியுங்களா, தலைவலியும் எந்த வழியாக இருந்தாலும் அவனுக்கு வந்தால் தான் தெரியும் அப்படிங்கிறது. பேசுறது வந்து ரொம்ப ஈஸி. அப்போ அந்த பிரேத கிரகம் அப்படிங்கிறது வீட்டில் இயங்கிட்டே இருக்கும்போது அந்த ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்காது. ஓகே, ஒருவேளை இப்போ ஒருத்தங்க ஜாதகத்துல மாந்தி இருக்குன்னா அந்த குடும்பத்துல அது என்ன மாதிரி எல்லாம் பிரதிபலிக்கும்? சுப நிகழ்ச்சிகளே நடக்காது அந்த வீட்டுலன்னு சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதானே? 100% உண்மை.
அது இப்போ அதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அது அமானுஷ்ய வேலைகள் வீட்டில் இயங்கிட்டே இருக்கும். எது பேசாதது பேசுன மாதிரி தெரியும். மனசுக்குள்ளார இவங்க நம்மள இப்படி பேசியிருப்பாங்களா? இப்போ சில குடும்பம் பிரிஞ்சிருக்கும். அவங்ககிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சிருப்பாங்க. அவங்கள இப்போ கேட்டு பாருங்களேன். அன்னைக்கு என்ன சண்டை நடந்துச்சுன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. லக்னத்தில் மாந்தி இருந்துச்சு வைங்கள, ஒருத்தவங்க சூசைடு, அவங்கள வந்து உயிருக்கு ஒப்பான கண்டங்கள்னு சொல்லுவாங்க. அவங்கள வந்து அடிக்கடிக்கு நல்ல படிப்பு இருக்கும், வசதி இருக்கும், அழகு இருக்கும், டைவர்ஸும் ஆயிரும். சம்டைம்ஸ் குழந்தையும் இருக்காது. லக்னத்தில் மாந்தி இருந்ததுன்னா ஆயில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ 2ஆம் பக்கத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் இருக்கும். குடும்பத்தில் இருக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். பணம் வரும். பட் ஆனால் அது எப்படி சேமிக்கிறதுன்னு தெரியாமல் செலவு ஆயிட்டே இருக்கும். சில வீட்டிலலாம் சொல்லுவாங்கள்ல, கிணத்துல போட்ட மாதிரி இருக்குது, எதுவும் பண்ணவே முடியாது செலவுன்ட்டு இருக்கும். அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மூஞ்சில தழும்பு இருக்கும், கையில் தழும்பு இருக்கும், உடம்புல ஏதோ ஒரு ரீதியான தழும்புகள் இருந்துகிட்டே இருக்கும், வியாதிகள் இருந்துகிட்டே இருக்கும். ம். கொஞ்சம் திக்கி பேசுவாங்க, ஒரு மாதிரி எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷனில் இருப்பாங்க அப்படின்னு. இதே 3ஆம் பாவத்தில் இருந்துச்சு அப்படின்னா சகோதரன் சகோதரிகளோட சொத்துக்காக பிரிஞ்சிருப்பாங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை சரியே இருக்காது. அவங்க முயற்சிகளை எத்தனை வாட்டி எடுத்து வச்சாலும் அது வந்து அவங்களுக்கு அவ்வளோ சிறப்பு இருக்காது. எல்லாத்தையும் தாண்டி இந்த நம்மளுக்கு வாஸ்து தோஷம்னு எதில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவத்தில் மாந்தி இருந்தால், இதே நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா இருந்த மாந்தி ஒவ்வொரு வீட்டில் ஒரு பிரேதம் இறந்ததுக்கப்புறம், ஒரு உயிர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு திடீர்னு பூமான ஃபேமிலிஸில் நிறைய உண்டு. இன்னும் இதே தவிர அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்துச்சுனால், 4ல மாந்தி இருந்தா அந்த வீட்டுக்கு வந்து வாஸ்து தோஷம்னு பேர் வந்ததே இதால தான். 5ல மாந்தி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, குழந்தை பாக்கியம் தாமதப்படும். அப்ப அது குரு பார்வையோ, வேற ஏதாச்சும் ஒரு பார்வையோ இருந்துச்சுன்னா, 6ஆம் இடத்தோடயோ, 8லயோ தொடர்பு இருந்துச்சுன்னா, 6த் ஹவுஸோட தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா, மெடிசன் சாப்பிட்டா குழந்தை பொறந்துக்கும் அப்படின்பாங்க. 8த் ஹவுஸோட கனெக்ட் இருந்தா சின்ன சர்ஜரி மூலியமா குழந்தை பொறக்கும் அப்படின்பாங்க. இந்த மாதிரி 5ல மாந்தி இருந்துச்சுன்னா, குழந்தை பாக்கியத்துக்கும் நம்மளுக்கு தடை ஏற்படும். ஓகே. ஸோ இப்போ இந்த மாந்தி இருக்கு, இப்போ மாந்தி தோஷம் ஒருத்தவங்க ஜாதகத்துல இருக்கு அப்படின்னா, இதற்கு என்னதான் மேம் தீர்வு? என்ன பண்ணி அவங்க வாழ்க்கைய அவங்க சரி பண்ணிக்க முடியும்? அந்த இறந்து போன ஆத்மா இருப்பாங்க தெரியுங்களா? அந்த இறந்து போன ஆத்மாங்களுக்கு வந்து முறையான திதி குடுத்து, அவங்க ஆத்மா சாந்திங்கிறது குடுக்கணும். இதுக்கு வந்து நாங்க கால பைரவ கிரியா யோகம்னு சொல்லி பண்ணி, நெறைய பேத்துக்கு இப்ப இப்ப சமீபமா வந்த கிளைண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா, எங்க அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு வந்து அவங்க வந்து சரியா பார்த்துக்காம போயிட்டேனோ என்னன்னு தெரியல. டெய்லி வந்து அழுகுறாங்க. ஒரு ஒரு ஆத்மா வந்து டெய்லி அப்படி கனவுல அழுகக்கூடாது. அது வந்து அவங்க உடம்புக்கு, ஹெல்த்துக்கு பாதிப்பா இருக்கும். இப்ப இந்த 6ல மாந்தி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தீராத கடன் பிரச்சனையா இருக்கும், ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், சர்ஜரிஸ் நடந்துட்டே இருக்கும். திடீர்னு கிரானிக் மாரி, அதாவது தீராத நாள்பட்ட வியாதிகள் மாரி இருக்கும். அந்த மாரி பாதிப்புக்கு போயிருவாங்க. 7ஆம் பாவத்துல இருந்துச்சு அப்படின்னா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை. கணவன் வந்து மனைவிக்கு ஹாஸ்பிட்டல் செலவோ, ஏதோ ஒரு செலவோ, அவங்களுக்குலாம் வந்து ஒரு ஒரு இல்லற வாழ்க்கையில வந்து ஒரு இன்பம் இல்லாமயே இருக்கும். 8ல இருந்துச்சு அப்படின்னா, இப்போ மனைவி இல்லாட்டின்னா கணவன், அவங்க சொந்தக்காரங்க மூலியமா நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். 9 அப்படிங்கிறது தந்தை ஸ்தானத்து மூலியமா, அவங்க குடும்பத்தில செஞ்ச வரலாறு ப்ராப்ளம் இருக்கும். 10ஆம் இடம் வந்து மாமியார்ன்னு சொல்லுவாங்க. மாமியார் இப்போ சில பேத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாமியாருக்கு அஃபெக்ட் ஆகும். இல்ல அவங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனையா இருக்கும். நார்மலா தான் இருந்திருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, ஏன் மாமியார்ன்னு கேரக்டர் வந்துட்டா மட்டும் இப்படி மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க தெரியுங்களா? அவங்க ஒரு நல்ல பெர்சனா தான் இருப்பாங்க. மருமகன்னு சொல்லி பார்த்து மாறுனா, இதுவும் அந்த மாரி பாதிப்புகளோட கனெக்டட் ஆகும். ஓகே. ஸோ இதுக்கு தீர்வு அப்படின்னா நம்ம என்ன மேம் குடுக்க முடியும் அதுக்கு? நான் இது வந்து இப்போ கேரளால பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப தமிழ்நாட்டுல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டா இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா 48 டேஸ் ஒரு மண்டலத்துக்கு அந்த ஆத்மா சாந்தி சொன்னேன் பார்த்தீங்களா, கால பைரவ கிரியா யோகம். இது மூலியமா அந்த குடும்பத்துல இருக்கிற மாந்தி தோஷத்தை எதால ஃபர்ஸ்ட் அவங்க பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கிளியர் பண்ணும்போது, இது கிளியர் ஆகும். இப்போ ஒருத்தங்க ஜாதகத்துல மாந்தி இருந்தது அப்படின்னா, அவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வீட்ல இருக்கும்னு நீங்க சொன்னீங்க. இதே சிம்ப்டம்ஸ் தான் வந்து இந்த மாந்திரீகத்தால பாதிக்கப்பட்டவங்க, இந்த செய்வினை எல்லாம் வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கும் இதே மாரியான பாதிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. குடும்பத்துல சண்டை, ஒரு தொழில் விருத்தி இல்ல, ஒரு சுபகாரியம் வீட்ல நடக்க மாட்டேங்குது. ஸோ இது 2ஓட சிம்ப்டமும் ஒரே மாதிரி இருக்கு. இது எப்படி பார்க்கலாம் மேம்? இப்போ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தவங்களுக்கு மாந்திரீகம் இருக்குன்னா 100% உண்டு. நல்ல சக்தி எப்படி இந்த உலகத்துல இருக்கோ, தீய சக்தியும் உண்டு. அது இல்லன்னு யாருனாலயும் மறுக்கவே முடியாது. ஸோ அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருமூலர்லாம் இருக்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மாந்திரீகத்துக்கான பல விஷயங்கள் வந்து அவர் நூல் புத்தகமாவே எழுதியிருக்காரு. இப்போ வேணா சில பேர் சொல்லலாம், மாந்திரீகங்கிற ஒரு விஷயத்த வச்சு சம்பாதிக்கிறாங்க, பிடிக்கிறாங்க. திருமூலருக்கு என்ன தேவை இருக்கு அந்த காலத்திலேயே வந்து எழுதி வைக்கிறக்கு? அப்ப அந்த விஷயங்கள் இருக்கு. அதான் மாந்திரீகம்னு ஒரு விஷயத்துல பாதிக்கும்போது, இப்ப என்கிட்ட ஒரு கிளையண்ட் வராங்க, மாந்திரீகத்துல பாதிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு நான் கேட்பேன், அவங்க சைக்காலஜியே இது பாதிச்சிருக்காங்களா? ஃபர்ஸ்ட்டு ஜாதகத்துல வந்து தெரியும். இவங்க மாந்திரீகத்த பாதிச்சிருக்காங்க. அப்படி இல்லாட்டினா, பிளானட் பொசிஷன் அந்த டைம் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்கும். அந்த மாரி பாதிச்சிருக்காங்களா பார்த்து செக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஏன்னா அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். பிசினஸ் நல்லா போயிட்டுருக்கு. ஏன்னா, இப்ப இருக்கிற உலகத்துல வந்து ஏதோ ஒரு யாரு நல்லா இருந்தாலும் யாருக்கும் பிடிக்கிறது கிடையாது. அவங்களோட போட்டியிட்டு ஜெயிக்கக்கூடிய தன்மை இல்லாதவங்க தான் இந்த மாரி வேலைய போய் செய்வாங்க. ஸோ இதுக்கும் எப்படி சொல்றது? தசாபுத்தி வீக்கா இருந்துச்சுன்னா, இந்த மாரி மாந்திரீகம் செய்யும்போது எஃபெக்ட் ஆயிரும்.
நம்மளுக்கு தசா புத்தி நல்லா இருந்துச்சு, நல்லா பிடிச்சாலும் நம்ம அதுலேருந்து வெளியே வந்துருவோம். அப்போ அந்த பிஸ்னஸ் சடன் லாஸா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்து சைடுல பார்த்தீங்க அப்படின்னா, மாந்திரீகங்கிறதுக்கு பேர் போனது இந்த விஷயங்கள் தான். கடவுள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு கிஃப்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்ட்யூஷன். ம். இப்ப எந்த சாமியும் வந்து நேரடியா உனக்கு மாந்திரீகம் வச்சிருக்காங்க, உனக்கு மாந்தி தோசை இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வந்து உள்நடனம்னு சொல்லுவாங்க. அந்த உள்நடனத்த நம்ம கிளியரா இருக்கும்போது, நம்மளுக்கு எது தப்பு, எது ரைட்டு அப்படிங்கிற விஷயம் தெரியும். அதுக்கு தான் வந்து யோகம், தியானம்லாம் பண்ணும்போது, நம்ம மனது வந்து நல்லா கிளீனா இருக்கும். அப்ப நம்மளுக்கு சொல்லும், இது செய்யணும், இது செய்யக்கூடாது, இங்க போகணும். அதாவது இப்போ பரிகாரங்கிறது பொய் அப்படின்றாங்க. நான் அது பொய்ன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு மாந்திரீகத்தால நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னா, போன ஜென்மத்தில நம்ம அவங்களுக்கு செஞ்சிருப்போம். பாஸ்ட் கர்மாவால கனெக்ட் இருக்கும். முற்பகல் செய், பிற்பகல் விளையும்னு சொல்லுவாங்க. நீங்க பாதிச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா எழுதி வச்சுக்கோங்க. இது நீங்க அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து ரிட்டர்ன் பண்ணி பார்த்தோம்னா, நம்ம குடும்பத்தில நம்மனால அவங்க கண்டிப்பா பாதிச்சிருப்பாங்க. ஏமாற்றம் இன்னைக்கு ஒருத்தவங்க நம்ம ஏமாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா, நம்மனா அவங்களால ஏமாத்திருப்பாங்க. அப்படியே ரிவர்ஸ். இன்னைக்கு நம்ம எதெல்லாம் நமக்கு நடக்குது, நல்லது நடக்குது, கெட்டது நடக்குதுன்னா, அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனா நம்ம போட்டு பார்த்துக்கணும். அப்ப அந்த மாந்திரீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல பாதிச்சவங்களுக்கும், இது நாங்க இந்த கிரியா யோகத்து மூலியமா அந்த விஷயத்தையும் நாங்க ரெக்கவர் பண்ணிட்டு இருக்கோம். மாந்திரீகங்கிறது நிலை இல்லாதது. ம். தாந்திரீகம் தான் நாங்க பண்றோம். தாந்திரீகம் என்ன திருமூலர் மூலியமா நாங்க மெத்தட்ஸ ஃபாலோ பண்றோம். ஏன்னா அது எப்படி சொல்றது? ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதாவது அந்த டைம் மட்டும் ரெக்கவரி ஆகாம, வாழ்நாள் பூரா அந்த விஷயம் நம்மளுக்கு யாருக்கு செஞ்சாலும் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படிங்கிற நல்ல விஷயம் பண்றோம். கெட்ட விஷயம் ஒரு நாளும் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கு வந்து நாங்க இல்ல. அதுதான் உண்மை. பண்றவங்களுக்கும் நெறைய பேர் இருக்காங்க. ஆனா பாதிச்சவங்களுக்கு இப்போ எப்படி சொல்றது? தீர்வு மட்டும் தான் தீர்வு குடுக்குறோம். இப்ப நெறைய பேர் விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளாரையே எப்படி ஒரு அன்அஃபிஷியல் ரிலேஷன்ஷிப் இருக்கு. அந்த மாரி பாதிச்சுட்டு வரவங்களுக்கும் அதை முறையா பண்ணி ஏன்னா எதா இருந்தாலும் குடும்பம் தான் முக்கியம். எந்த வீட்ல வந்து பெண் சாபம் இல்லாம இருக்கோ, அந்த வீட்ல தான் குலதெய்வம் இருக்கும். பெண் சாபம் இப்ப மாந்தி தோஷம் இருந்துச்சுனாலும் குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்காது. கண்டிப்பா அந்த குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கும். இல்ல எனக்கு குலதெய்வமே தெரியல. எங்க வீட்ல மாமனார், மாமியார் இல்ல, பெரியவங்க இல்ல. எனக்கு குலதெய்வம் அனுகிரகம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, அமாவாசை தான் குலதெய்வத்துக்கான அந்த சிறப்பான நாள். 1 to 3 அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 21 எலுமிச்சை பழம் சாமி கிட்ட வச்சு எல்லா எல்லா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் போணும். இப்போ எப்படி சொல்ல நம்ம வெளியூர்ல இருக்கோம். தீபாவளிக்கு மட்டும் வந்தோம்னா, அம்மா, அப்பாவுக்கு எல்லாம் துணிமணிலாம் எடுத்துட்டு வந்து குடுத்து, தேவையான ஃப்ரூட்ஸு, பழங்கள் எல்லாமே நம்ம வாங்கி குடுத்துட்டு, அவங்க கையில காச குடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு திருப்தியா இருக்கும். குலதெய்வமும் அப்படிதான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய் வஸ்திரம் எல்லா சாமிக்கும் எடுத்து குடுத்துட்டு, எல்லா பழங்களும் வச்சு, ஒரு 3 வகையான பொங்கல் வச்சு, நான் சொன்ன இந்த 21 எலுமிச்சை வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கு. பிரச்சனைய தேடி எவ்வளவோ நாள் ஓடுறோம். ஆனா நல்ல விஷயம் தேடி ஒரு நாளுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுல ஒண்ணும் ஆயிராது. அப்பதான் நம்ம குழந்தைங்களும் அத அடுத்தது ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகே. இப்ப இந்த மாந்தி பிரச்சனை தீர்றதுக்கு ஏதாவது கோவில் வழிபாடு அப்படி ஏதாவது இருக்கா மேம்? இல்ல இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து கம்பல்சரியா வந்து இதுதான் நீங்க பண்ணியாகணும். ஆத்ம சாந்தி தான் பண்ணியாகணும். குலதெய்வத்த தான் பிடிச்சாகணும். மத்த விஷயங்கள்லாம் வந்து டைம் பாஸுக்காகவோ, இல்லாட்டி ஒரு ஆசைக்காகவோ போலாமே தவிர, குலதெய்வம் தான். குலதெய்வம் தான். மெயின். பெண் சாபம் எந்த வீட்ல பெண்கள அழுகாம வச்சுக்கிறாங்களோ, அந்த குடும்பம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில மாந்தி பத்தி எங்களுக்கு தெரியாத நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. இதற்கு எப்படி தீர்வு காண முடியும் கிரியா யோகம் மூலமா அப்படின்றதையும் எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். ஓம் கிரியா பாபாஜி நமோகம். எல்லா உயிரும் இன்புற்று வாழ்வோம்.